ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் யாம் ஃபிங்கர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருணக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை விரல் அளவு துண்டுகளாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஃபிஷ் ஃபிங்கர் செய்கிறோம்ல, அந்த மாதிரி இது யாம் ஃபிங்கர் செய்யலாம். சரியா? இதை வந்து நல்லா துண்டுகளாக வெட்டிட்டு அதில் ஒரு பேனில் தண்ணி ஊற்றி இதில் போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து வேக வைக்கலாம். இது நல்லா குழையணும்னு அவசியம் இல்லை. ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதும். அதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போட்டிருக்கோம்ல, தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வேக வைக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம், சீக்கிரம் வெந்துடும். இது வெந்துட்டுருக்கட்டும். இதுக்கு நடுவில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோம்ல, அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு இது வந்து இது கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு கொஞ்சம் புளி தண்ணியும் கொஞ்சம் 1-2-3 சொட்டு எலுமிச்சம்பழ சாறு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் இது வந்து முக்கால் பாகத்தான் வெந்துருச்சு. இதையும் எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க மசாலாவில் எல்லாம் போட்டு ஒன்று போல் பிரட்டிடலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டதுனால பார்த்து தான் போடணும். பார்த்து போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம மசாலா தடவி வச்சுருக்க அந்த துண்டுகள்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுடணும். மொத்தமாக அப்படி போட்டால் ஒரே இடத்துல வேண்டாம், தனித்தனியாக அப்படி போட்டு மீன் எப்படி வறுப்போம், ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி செய்வோம், அதே மாதிரி வறுத்து எடுக்கலாம். இது வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட. ஏன்னா மசாலா நம்ம நல்லா சேர்த்துருக்கோம்ல, அதனால் நம்மளுக்கு இன்னும் என்னென்ன தேவையோ நம்ம வாசத்துக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புளியெலாம் ஏன் சேர்க்குறோம், புளி தண்ணி கொஞ்சம் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, இதனோட காரல் ஒரு இருக்கும், அரைக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அரைக்காமல் இருக்கிறதுக்காக அது சேர்த்துருக்கோம். இன்னும் நம்மளுக்கு என்னென்ன டேஸ்ட் பிடிக்குமோ, என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மசாலா கூட சேர்த்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இது வந்து எல்லா ரைஸோடையும் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் இந்த மாதிரி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரி இருக்குல்ல, அதனால் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. நம்ம யாம் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கலாம். ஸ்பைஸியாக போட்டால் இன்னும் ஸ்பைசி ஃப்ரை அப்படின்னு போட்டுக்கலாம் பேர். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.